ஹரி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 102. இந்த பகுதியில் 109வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 12வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 12. வசுர்வசுமன்னா சத்ய சமாத்மா சம்மித சமக அமோகப் புண்டரீகாட்சோ விருஷகர்மா விருஷாக்ருதிஹி. நாமம் 109. ஓம் சம்மிதாய நமக. அதாவது அடியார்களுக்கு வசப்பட்டவர் என்று பொருள். இதை பத்மபாதரின் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் இருந்து பார்க்கலாம். ஆதிசங்கர பகவத் பாதருக்கு பத்மபாதர் என்று ஒரு சீடர் இருந்தார். அவர் சிறந்த நரசிம்ம பக்தர். அவர் நரசிம்ம பெருமாளை நேரில் காணும் ஆசையுடன் தவம் புரிவதற்காக ஒரு அடர்ந்த காட்டை அடைந்தார். அப்போது அங்கே எதிரே வந்த ஒரு வேடன் பத்மபாதரை பார்த்து, ஐயா, உங்களை பார்த்தால் பெரிய யோகியை போல தெரிகிறதே, இந்த ஆபத்தான காட்டில் உங்களுக்கு என்ன வேலை? இங்கே கொடிய மிருகங்கள் நிறைய உள்ளன. அவற்றால் உங்களது உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். அதனால் தயவு செய்து இந்த காட்டுக்கு உள்ளே செல்லாதீர்கள் என்றான். அப்போது பத்மபாதர் அவனிடம், அதாவது அவர் நினைத்து கொண்டார், நரசிம்மரை நேரில் காண தவம் செய்ய போவதாக சொன்னால் இந்த வேடனால் அதை புரிந்து கொள்ள முடியாது என்று எண்ணினார் பத்மபாதர். அதனால், அப்பா, நானும் ஒரு மிருகத்தை தேடிதான் இந்த காட்டுக்கு வந்துள்ளேன் என்று அவனது மொழியிலேயே கூறினார். அப்படியா? என்ன மிருகம் அது என்று கேட்டான் அந்த வேடன். அது உனக்கு தெரியாதப்பா. கழுத்துக்கு மேல் சிங்கம் போலவும் கழுத்துக்கு கீழே மனிதன் போலவும் அந்த மிருகம் இருக்கும் என்றார் பத்மபாதர். ஐயா, நான் சிறுவயது முதல் இந்த காட்டில்தான் இருக்கிறேன். இந்த காட்டின் மூளை முடுக்குகள் அனைத்தும் எனக்கு தெரியும். இந்த காட்டில் அப்படி ஒரு மிருகம் இல்லவே இல்லை. நீங்கள் தயவு செய்து திரும்பி சென்று விடுங்கள் என்றான் வேடன். இல்லையப்பா, உனக்கு தெரியாது. ஆனால் அப்படி ஒரு மிருகம் உள்ளது என்று எனக்கு நன்றாக தெரியும். நீ உன் வேலையை பார் என்றார் பத்மபாதர். இல்லை இல்லை, உங்களை போன்ற யோகி இந்த காட்டுக்குள் நுழைந்து மிருகங்களுக்கு இரையாவதை நான் அனுமதிக்கவே மாட்டேன். அத்தகைய மிருகம் இருப்பது உண்மையானால் உங்களுக்காக நான் அந்த மிருகத்தை தேடி பிடித்து கொண்டு வருகிறேன் என்றான் வேடன். இன்று சூரியன் மறைவதற்குள் அந்த மிருகத்தோடு உங்கள் முன் வந்து நிற்காவிட்டால் என் உயிரை மாய்த்து கொள்வேன். நீங்கள் காட்டுக்கு வெளியே காத்திருங்கள் என்றான். இப்படி அவரை காட்டுக்குள் விடாமல் காட்டிற்கு வெளியேவே நிற்க வைத்துவிட்டு அவன் காட்டுக்குள் சென்றான். காடு முழுவதும் தேடியும் அது போன்ற மிருகத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை அந்த வேடனால். சூரியன் மறையும் நேரமும் வந்தது. சொன்னபடி உயிரை மாய்த்து கொள்ள எண்ணி ஒரு பாறையின் உச்சிக்கு சென்றான் வேடன். நில் என்று ஒரு ஒலி. திரும்பி பார்த்தான். அவன் தேடிய மிருகம் அவன் எதிரே நின்று கொண்டிருந்தது. உடனே அதை கயிற்றால் கட்டினான். பத்மபாதரின் இருப்பிடத்திற்கு அழைத்து வந்தான். ஐயா, நான் சொன்னபடி நீங்கள் சொன்ன மிருகத்துடன் வந்துவிட்டேன் பாருங்கள். கழுத்துக்கு மேல் சிங்கம், கழுத்துக்கு கீழே மனிதன் என்றான் வேடன். ஆனால் பத்மபாதரின் கண்களுக்கு எதுவுமே தெரியவில்லை. எங்கே அப்பா மிருகம் என்று கேட்டார் பத்மபாதர். இதோ என் கண்களுக்கு தெரிகிறதே, உங்கள் கண்களுக்கு தெரியவில்லையா என்றான் வேடன். அப்போது நரசிம்மர் அசரீரியாக பத்மபாதரிடம், பத்மபாதா, நீ வேத சாஸ்திரங்கள் அனைத்தும் கற்றவன். ஆனால் என் மீது முழுமையான நம்பிக்கை உனக்கு இல்லை. இந்த வேடன் எந்த வேதமும் படிக்காதவன். ஆயினும் என் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து என்னை தேடினான். அத்தகைய நம்பிக்கை உள்ளவர்களுக்கே நான் காட்சி தருவேன் என்று கூறினார். அப்போது ஒரு வேடனுக்கு இருக்கும் நம்பிக்கை வேதம் கற்ற தனக்கு இல்லையே என்று எண்ணி வருந்தினார் பத்மபாதர். இந்த கதையின் மூலம் திருமால் நமக்கு என்ன சொல்கிறார்? தன்மேல் திடமான நம்பிக்கை கொண்ட பக்தர்கள்
பாமரர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கும் தன்னை முழுமையாக வெளிப்படுத்தி காட்டுகிறார். அவர்களின் பக்திக்கு கட்டுப்படுகிறார் என்பது புரிகிறது. அதனால் அவர் சம்மித என்று அழைக்கப்படுகிறார். சம்மித என்பதற்கு தங்களுக்கு வசப்பட்டவன் என்று பக்தர்களால் அறியப்படுபவர் என்று பொருள். இந்த 109வது நாமத்தை தினமும் சொல்லி வந்தால் பக்தர்களின் பக்திக்கு கட்டுப்பட்டு எம்பெருமான் தன்னை முழுமையாக காட்டி அருள்வான். அடுத்து நாமம் 110. ஓம் சமாய நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.